கேபா டெஸ்ட் மேட்சோட டே 4 கடைசி அரை மணி நேரம் இது தாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ண தவிர்க்கிறதுக்காக அந்த 55 பால் 39 ரன்னு ஜஸ்பிரீத் பும்ராவும் ஆகாஷ் தீப்பும் சேர்ந்து அடிக்கும் பொழுது அந்த 4 போகும்போது ஃபாலோ ஆனுக்கு அப்புறம் ஆகாஷ் தீப் ஒரு போலேர் ஒரு 6 ஒன்று அடித்ததுக்கு அப்புறம் அப்படி தாங்க இருந்துச்சு. இது தாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பர்ட் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024-25 இங்கிருந்து உயிர் பெறுகிறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கேபா டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவில் தோக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமை இப்போ ஏற்படுத்தியாச்சு இந்த ஃபாலோவனை தவிர்த்ததன் மூலமாக. இந்த வீடியோவில் ஏகப்பட்ட கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் என்னங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்திய டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-2025 பர்ட் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024-2025 கேபால நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா vs இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்சோட டே 4 அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 5 ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. இன்றைய நாள் காலையில் ஆரம்பத்தில் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டு, ஆமாம் அது போனதுல இருந்து கடைசியாக அந்த நாள் திரும்பினது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டு, இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டு. காலைக்கும் மாலைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம். இதே தான் டெஸ்ட் கிரிக்கெட். டே 1 நடந்ததுக்கும் டே 5 நடக்க போகிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியை மாற்றி போடும். இன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆகாஷ் தீப்பும் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் பேட் கமின்ஸும் சரி மிடில் ஸ்டார்க்கும் சரி அந்த ஷார்ட் பால் போட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எந்த பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரைவ் ஆடுற லென்த்தில் இல்லவே இல்லை. எல்லா பாலும் மேலே 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 போட்டிருக்கும் பொழுது சாஃப்ட் ஹேண்ட்ஸில் வந்து இவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இன்சைட் ஏஜ் ஒன்று போச்சு, தேர்ட் மேலே கல்லியை பிச்சுக்கிட்டு ஒன்று போச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் ஆகாஷ் தீப் 2-3 பால்களை வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்களை கரை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இடையில ஸ்பின்னரான நேத்தலைன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஜோஸ் ஆஷர்வுட் இல்லை அப்படின்னாலும் நான் ஓய மாட்டேன்டா, நான் வரேன்டா, ஸ்டார்க்கு போடலாம் பரவாயில்லடா, இந்த விக்கெட் நான் எடுத்தே ஆவேன்டா, ஃபாலோ பண்ணக்குள்ள இவங்களை முடிச்சு விட்டுனேன், நான் எப்படியா திரும்ப அவங்களை நான் பேட் பண்ண வச்சு நாளைக்குள்ள நான் அவங்களை அவுட் பண்ணி நான் ஜெயிக் பண்ணேன். எனக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் வெற்றி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி பிரிஸ்பேனில் வந்து எங்களை வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் தோக்கடிச்சிருக்காங்கடாங்கிற மாதிரி அவர் வெறியா பவுலிங் போட்டிருந்தாரு. ஆனால் இந்த பக்கம் ஆகாஷ் தீப்பும் பும்ராவும் நாடு தான் முக்கியம், நாட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரோட பேட்டிங் இருந்துச்சு. 1990 கபில் தேவ் வந்து லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா கடைசி ஒரு விக்கெட் நரேந்திர ஹிர்வானியை வச்சுட்டு மொதல் 2 பால் சூப்பரான ஒரு டிஃபென்ஸ் கபில் தேவ் வச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஏறி வந்து ஸ்ட்ரைட்ல ஒரு 6 ஒன்று விடுவார். திரும்ப அதே போல ஏறி வந்து ஸ்ட்ரைட்ல ஒரு 6 ஒன்று விடுவார். திரும்ப நின்றுகிட்டே ஒரு 6 ஸ்ட்ரைட்ல, திரும்பவும் நின்றுகிட்டே ஒரு 6 ஸ்ட்ரைட்ல. கபில் தேவோட அந்த வீர சாகச இன்னிங்ஸ்லாம் சொல்லும்பொழுது இந்த இன்னிங்ஸையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த 83 கேட்ச் ஒன்று அப்படின்னா அதுல அந்த ஃபாலோவன் தவிர்த்தது. ஏன்னா ஒரு விக்கெட் தான் இருக்கு, ஒரு பெரிய ஷாட் தப்பா ஆடிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து பேட் பண்ணணும். ஸோ அந்த மேட்ச்ல தோத்துருவாங்க. ஆனால் ஒரு இன்னிங்ஸ் டிஃபீல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபில் தேவ் தவிர்த்துட்டாரு அப்படின்னு கபில் தேவோட பேரை எப்பவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு கபில் தேவ் மாதிரி ஒரு ஃபாலோவனை தவிர்க்கிறதுக்கு ஒரு 4 6 அடிச்சு ஃபாலோவனர் தவிர்த்ததுன்னா யாருமே கிடையாது. அதனால கபில் தேவ் வந்து ஒரு வாரியர்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் பும்ராவையும் நான் வாரியர்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஃபாலோவனை தவிர்க்கிறதுக்கு ராகுல் டிராவிடும் லக்ஷ்மணனும் ஆனது ஞாபகம் இருக்குங்கிற போது எனக்கு லக்ஷ்மணன் டிராவிடை விட எனக்கு கபில் தேவோட அந்த இன்னிங்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேருமே வந்து அதான் சொல்றாங்க 55 பால் நிப்பாங்கன்னு கண்டிப்பா பேட் கமின்ஸோ ஸ்டார்க்கோ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், சிராஜ் எதுக்கு முன்னாடி அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு பும்ராவுக்கும் ஆகாஷ் தீப்புக்கு முன்னாடி. எனக்கு அந்த டவுட் இருந்தது. பட் சிராஜ் வந்து டைவ் அடிச்சு எப்படியாவது விக்கெட்டை காப்பாற்றணுங்கிறதா டைவ் அடிச்சாரு பாருங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்ல டிஃபென்ஸ் வச்சாரு, நல்லா தான் விளையாண்டு இருந்தாரு. ஒரு ஷார்ட் பால் போட்டதுக்கு ஒரு மேலே ஸ்டார்க் ஒன்று போட்டாரு, எட்ஜு காலி. டாப் ஆடுறதுக்கு விட அந்த டெய்லண்டோட பேட்டிங் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஒரு இந்த சாலிடா நேரத்தில் எனக்கு அகேன்ஸ்டா ஒரு 4 பால் டிஃபென்ஸ் வைக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருந்தது இந்த பார்ட்னர்ஷிப் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவனை தவிர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஃபாலோவன் தவிர்த்ததுக்கு அப்புறம் ஆகாஷ் தீப் அந்த 6 ஒன்று அடிச்சார்ல பேட் கமின்ஸ், ஒரு பெரிய 6 105 மீட்டர் இருக்கும், 106 மீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பவுலிங் பார்த்தீங்கன்னா நிறைய அன்லைக்கி அவர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறதையும் என்ன கண்ட்ரிக்காக ரொம்ப ஹார்டாக நான் ஃபைட் பண்ணுவேங்கிறதையும் வந்து இதெல்லாமே காமிச்சுது. சரி, இதுதாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டு, இதுதாங்க கிரிக்கெட்டோட பியூட்டியே. ஒட்டுமொத்தமாக இவங்க 2 பேரும் செஞ்சது என்னன்னா இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்த்தாங்க. இன்னொரு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு வேளை வந்து இப்போ நாளைக்கு பேட் பண்ணுவாங்கல்ல இந்தியன் பேட்டர்ஸ், இல்லைன்னா த்ரூ அவுட் அந்த சீரீஸில் எப்பா நம்ம டெய்லண்டர்ஸ் நமக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க, டீமுக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி நம்மளை திரும்ப பேட் பண்ணுற இடத்துல சேவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம வந்து ரன்ஸுகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோக்கஸ்டாக தேவையில்லாத டிரைவுக்கு போகிறதோ, தேவையில்லாத மாதிரி ஒரு ஃப்ளிக்குக்கு போகிறதோ, தேவையில்லாத எந்த விதமான ஷாட்ஸையும் ஆடாமல்
பவுலர்களுக்கு ரன்ஸுக்கு கொடுக்கறதுக்கு இந்த 2 பேரோட இன்னிங்ஸ் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தெரியலங்க, இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 55 பால் பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு ஆகாஷ் தீபை பற்றியும் ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றி பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பேசுறதுக்கு தகுதியான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அதை நான் பார்க்குறேன். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஜடேஜாவோட டெஸ்ட் பேட்டிங்கை பற்றி எனக்கு பெரிய டவுட்டே கிடையாது. நான் டவுட் படவே மாட்டேன். எனக்கு அவரோட டிஃபென்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த மிடில் ஆர்டரில் வந்து நேத்தி கூட சொல்லியிருப்பேன், ரிஷப் பண்ட், ஜடேஜா, எனக்கு அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப நான் நம்புவேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அதே அந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நேத்தல் நாயனை வந்து ஸ்வீப் நிறைய அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஸ்வீப் அடிச்சதுனால வந்து அவர் லென்த்தை மாற்ற வேண்டியிருந்தது. உடனே கட்டு நிறைய அடிச்சார். ஸோ ஃப்ரண்ட் ஃபுட்லையும் பேக் ஃபுட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ரொம்ப நல்லாவும் ஆடிட்டு இருந்தார். ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபுட் ஒர்க்கோட, நல்ல ஒரு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனோட ஆடிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு அகேன்ஸ்ட் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தார். பட் பேட் கமின்ஸ்ட்டு அவுட் ஆன அந்த ஒரு விக்கெட் போட்டு அது தேவையில்லாத விக்கெட் எனக்கு தோணுது. ஏன்னா அது ஷார்ட் பால், அவருக்கு ஷார்ட் பால் தான் பிரச்சனை இருக்குது. ஆரம்பத்தில் ஷார்ட் பால் போய் ட்ரை பண்ணாங்க. பட் ஃபீல்டருமே ரொம்ப முன்னாடி நின்னாரு. ஜடேஜா டெஸ்பரேட்டிவாக அந்த ஷாட்டுக்கு போன மாதிரி இருந்தது. எடுத்துருந்துருக்கலாம், ஃபாலோ ஒன்று தள்ளி போயிட்டு அந்த மாதிரி ஷாட் ஒன்று ஆடி இருந்திருக்கலாம். பட் ஜடேஜா காமிச்சிட்டாரு. ஆஃப்டர் 2018 அப்புறம், அதாவது ஓவல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த ஓவர்சீஸில் நீங்கள் அவரை நம்பலாம். அதனால தான் ரவி சாஸ்திரியும் கோலியும் இருக்கும்போது ஜடேஜாவை வந்து அஸ்வினுக்கு முன்னாடி எப்பயுமே கொண்டு வருவாங்க. அந்த ரீசன் தான். அந்த ரீசனுக்காக அவர் காமிச்சிட்டாரு. ரன்ஸ் கொடுத்தாரு பவுலிங்கில், பட் பேட்டிங்கில் பார்த்துருக்காரு. அதான் ஜடேஜா அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. பட் த்ரூ அவுட்டாக ஆடிடுவார்னு எனக்கு தோணுது. இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்பின்னர் வச்சு ஆடணும்னா. அதுக்கப்புறம் KL ராகுல் நாட்டுக்காக, டீமுக்காக, கிரிக்கெட்டுக்காக என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ரோஹித் சர்மா நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டு KL ராகுல் நீங்கள் மிடில் ஆர்டர்களை கொண்டு வந்தாலும் ஆடிடுவாருங்க. அவரால் ஆட முடியாத கேப்பபிலிட்டி இருக்குது. இன்னைக்கு ரோஹித் சர்மா, நேற்றுக்கு விராட் கோலி, சுப்மன் கில், இவங்கெல்லாம் எவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க, இவர் எவ்வளோ நல்ல பழக்கம் இருக்கிறவர்னா, KL ராகுல் வந்து அந்த சேனலில் போட்ட அவுட் சைட் ஆஃப் பால், அந்த அவுட் சைட் ஆஃப் பால் எங்கே தொட்டாரா? இதுதாங்க கிரிக்கெட்டு, இதுதாங்க முக்கியம். கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும், எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கும், டிசிப்ளினாக இருக்கும், சுத்தபத்தமாக இருக்கும்ங்கிறது தான் முக்கியமே. அந்த அவுட் சைட் ஆஃப் பால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதன் மூலமாக ஒரு 10,000 ரன் வந்துருக்கலாம், அடிச்சு எடுத்துருக்கலாம். அந்த பால் நம்ம ஆடிடுவோங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு லைன் தானே, இந்த பக்கம் அந்த பக்கம், அவுட் ஆகலாம் இல்லை ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்படி டவுட்டாக இருக்கக்கூடிய பால்களை நம்ம ஏன் தொடரணும்? KL ராகுல் பார்த்தா நம்ம ஏன் தொடரணும்? ஸோ நம்ம இது டெஸ்ட் கிரிக்கெட் தானே ஆடுறோம், நம்ம இன்னும் லாங்கிவிட்டி தானே நம்ம வந்து காமிக்கிறோம். அதுதான் KL ராகுல் பொறுத்தவரைக்கும். நம்ம எதுக்கு ரஷ் பண்ணிக்கணும், எதுக்கு அந்த பாலை தொடரணும்? டெக்னிக்கலாக அவருக்கு பால் எந்த பக்கம் போகுது, உள்ளே வருதா வெளியில் வருதாங்க ரொம்ப தெளிவாகவும் இருந்தார் KL ராகுல். நீங்கள் ஒரு 100 சூப்பர் 100 மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த மழை மட்டும் இல்லைனா KL ராகுல் டெஃபினட்டாக 150 எடுத்துருந்துருப்பாரு. அவர் எப்போல்லாம் 4 அடிக்கிறாரோ இல்லை எப்பப்பெல்லாம் செட்டில் ஆகிறாரோ அப்பப்பெல்லாம் மழை வந்து அவர் மொமெண்டம் மொத்தமாக கெடுத்துருது. அந்த மொமெண்டம் கெடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி அது ஸ்க்ராட்ச்லேருந்து 0லேருந்து ஒரு புது பேட்ஸ்மேன் ஆரம்பிக்கணும். அவங்க ஃப்ரெஷ்ஷாக வேறு வருவாங்க பவுலர்ஸ். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக முட்டி மோதி KL ராகுல் வந்து இன்னைக்கு ஆனது 139 பால் என்ன 84 ரன்ஸ் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது மேபி சீரியஸ் டிஃபெண்டிங் ஒரு இன்னிங்ஸாக கூட இருக்கலாம், ஒரு சீரியஸ் வின்னிங் ஒரு இன்னிங்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு அண்டர் ரேட்டட் இன்னிங்ஸ் இப்போ வரைக்கும். பட் KL ராகுல் இந்தியன் ஃபேன்ஸ் காலையில் 4:50க்கு அலாரத்தை வச்சு ஏந்திரிச்சு இந்த மேட்சை பார்த்தவங்களுக்கான அர்த்தத்தை கொடுத்தவர் காலையில் இவர் தான். ரோஹித் சர்மா கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். ரோஹித் சர்மாவுக்கு சூப்பராக செட்டப் பண்ணார். ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படிப்பட்ட பால் பேட் கமின்ஸ் அப்படி போடலை. ஆனால் பேட் கமின்ஸோட செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேட் கமின்ஸ் ஒரு பால் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு போனார், ஒரு பால் மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு பால் மேலே போட்டார், அப்படியே லைன் பால் எட்ஜி காலி. ரோஹித் சர்மா ஒரு மாதிரி அப்படியே நல்லா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, அப்படியே பிச்சுட்டு போகுது சில பால், தேர்ட் மேலில் அவுட் ஆகிட்டு போறாரு. இன்னைக்கு கிரிக்கெட்ல அக்லி மூமெண்ட்டாக நான் ரோஹித் சர்மா அந்த விக்கெட் தான் சொல்லுவேன். ஏன்னா KL ராகுல் ஒரு பக்கம் இப்படி பாலை விடணுங்கிற சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கத்தில் ஒரு கரெக்டாக அந்த 4th ஸ்டெம்பில் ஒரு பால் ஒரு எட்ஜ் எடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காரு. அது கடவுள் இன்னும் ஒரு 30-40 ஓவருக்கு அப்புறம் தான் நியூ பால் எடுக்க போகிறாங்க. அதுக்கடையில் அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. என்ன கேப்டன் இப்படி அவுட் ஆகிட்டு போறீங்கிற மாதிரி தான் இருந்தது. ரோஹித் சர்மா கிட்ட வந்து இது ஒரு நல்ல இன்னிங்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்களோட விக்கெட் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ரோஹித்தோ கோலி அப்படி கிடையாது. டீமுக்காக ஒன்று அப்படின்னா அவங்க வருவாங்க, அவங்க நிற்பாங்க, அவங்க நின்று அடிச்சு கொடுப்பாங்க. பட் இப்போ அது பார்க்க முடியல. வேர் இஸ் இந்தியாஸ் ரோஹித் சர்மா, வேர் இஸ் இந்தியாஸ் விராட் கோலி அப்படிங்கிற தேடுதலில் ஈடுபட வேண்டியதாக இருக்குது. ஸோ எனிவேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை குறுக்கு மறுக்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு பிரச்சனை தான் கொடுத்தது. ஸோ இந்த மழையை தாண்டி ஆஸ்திரேலியாவோட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபாஸ்ட் பாலர்களை தாண்டி இன்றைக்கி அந்த டெய்லண்டர்ஸ் இதை மேலே ஒரு 4 பேரால் 44 ரன் மட்டும் தான் அடிக்க முடியுது. மீதி கீழே இருக்கக்கூடிய ஒரு 6 பேர்லாம் சேர்ந்து ஒரு 200+ ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு பக்கம். அப்படின்னா அடுத்து பேட் கமின்ஸை பற்றி லைட்டாக பேசிக்கிறேன். ஜோஷ் ஹேசல்வுட் இன்ஜுரி. ஸோ அவர் இன்ஜுரி ஆகிட்டார் அப்படிங்கிறதுனால மிச்சல் மார்ஷுக்கு பவுலிங் கொடுத்தா எப்படியும் பேஸ் கம்மியாக வருதுங்கிறதுனால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருக்கு கொடுக்க முடியாது. அப்போது ஸ்டார்க்கோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அதையும் பார்க்கணும். அவருக்கு நிறைய ஓவர்ஸ் கொடுத்தா இன்ஜுரி ஆயிடுவார். அப்போ என்ன பண்ணார் பேட் கமின்ஸு, சரி நானே அதிக ஓவர்ஸ் போடுறேன், நானே ஒர்க் லோட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனாக ஒரு பவுலராக ஸோ ஸ்டார்க்லாம் தாண்டி ஒரு அதிகமாக ஓவர் போட்டாருங்கிறத தாண்டி
வந்து அவர் வேலையை சரியாக செஞ்சார். அதான் விஷயம். ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்தார், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு செட்டப் பண்ணி எடுத்தார். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவோட விக்கெட்டை எடுத்தார். ஷார்ட் பால் 2 போல்டு ஒரு ஷார்ட் பால் எல்லாம் பிளான் பண்ணி எடுத்தார். ஸோ அதுதான் அங்கே பேட் கமின்ஸ். அந்த வகையில் பேட் கமின்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். பேட் கமின்ஸ் எப்பவுமே ஒரு சைலண்ட் ஹீரோ, அண்டர்ரேட்டட் ஹீரோ. ஓடி வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. பட் திரும்ப ஒரு தடவை ஒரு காமிச்சிட்டாரு. பட் சூப்பரான ஒரு டே 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டே. குட் பேட் அக்லி. அதில் நான் வந்து அக்லி அப்படின்னா ரோஹித் சர்மாவோட விக்கெட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் குட்னா நான் எதை குட்னு சொல்கிறது? ஜடேஜா, கேஎல் ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, ஆகாஷ், பும்ரா இவங்களோட பேட்டிங் சொல்கிறதா? கண்டிப்பாக இவங்க எல்லாருமே குட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டை அவங்க காமிச்சாங்க. பேடுனா இன்றைக்கி ஜோஸ் ஹேசல்வுட் இன்ஜுரி ஆகிட்டு போனது தான் பேட். அது ஆஸ்திரேலியன் டீம் சைடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேடு. இல்லை ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை நீங்கள் வந்து பேடு கூட நீங்கள் வச்சுக்கலாம். மழை அடிக்கடி வந்து நீங்கள் அக்லின்னு கூட வச்சுக்கலாம். உங்களோட குட் பேட் அக்லி மூமெண்ட்டை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்னா அந்த ஃபாலோவனை தவிர்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பதட்டம் கோலி, கம்பீர், ரோஹித் சர்மாவுக்கு இருந்துச்சு. ஃபாலோவனை தவிர்த்ததுக்கு அப்புறம் ஏதோ சீரியஸே ஜெயிச்ச மாதிரி, டெஸ்ட் மேட்சே ஜெயிச்ச மாதிரி விராட் கோலியும் கம்பீர் ஹைஃபை பண்ணிக்கிட்டது, அதுவும் அக்ரெசிவா பண்ணிக்கிட்டது. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா சிரிச்சது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்துச்சு. இப்போ டே 5 என்ன நடக்கும் அதான் சொல்லியாச்சு. இந்தியா தோல்வியை தவிர்த்துட்டாங்க. இந்தியா இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்த்துட்டாங்க. இப்போ டே 5 என்ன ஆகும்? முதல்ல வெதர் ரிப்போர்ட் பார்க்கும்போது வழக்கம் போல் மழை வந்து இன்டரப்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ வழக்கம் போல் மழை வருது அப்படின்னா இந்த மேட்ச் இது இன்றைக்கி வந்த மாதிரி வந்தாலோ இல்லை இன்னை விட கொஞ்சம் அதிகமாக வந்தாலோ இன்னை விட கொஞ்சம் கம்மியாக வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு ட்ரா ஆகும். இந்தியாவை மழையால் காப்பாற்றுறது யாராலையும் தடுக்கவே முடியாது, தவிர்க்கவும் முடியாது. இன்னொன்று ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இந்த மேட்சை விக்ட்ரி, அதாவது 193 லீடில் இருக்காங்க. எப்படியாச்சும் ஒரு 280+ அடிக்கணும் அப்படின்னா ஒரு 20 ஓவர் 30 ஓவரை ரஷ் பண்ணுவாங்க. ஒரு செஷனில் வந்து எல்லாம் ரஷ் பண்ணி ஒரு பெரிய டார்கெட், அதாவது 300 ரன் டார்கெட் வைப்போம் அப்படின்னு டார்கெட் வச்சு 2 செஷன் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 98 ஓவர் பவுலிங் பண்ணுவாங்களா. 30 ஓவர் பேட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 60 ஓவர் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி அவங்க வந்து அந்த 40 ஓவர் நம்ம சுருட்டி இருக்கிறோம். ஸோ நம்ம ஃபைட் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா ஹேஷ்வுட் கிடையாது. ஹேஷ்வுட் இல்லாதனால ஸ்டார்க்கு, பேட் கமின்ஸு, மிச்சில் மார்ஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தர்லைன் இவங்க தான் போகிறாங்க. அப்போ மிச்சில் மார்ஷ் நியூ பாலை ஸ்டார்க்கு கூட ஷேர் பண்ணி போட்டாங்க. அப்போ பேட் கமின்ஸ் மிடில் ஓவரில் வருவார். அப்போது மிச்சில் மார்ஷை கண்டிப்பாக கண்டந்துண்டமாக அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இல்லை மிச்சில் மார்ஷ் விக்கெட் எடுத்துட்டாருன்னா இங்கே கதை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யூட்டனை போட்டு ஆஸ்திரேலியா பக்கத்தை வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து எம்சிஜிலையும் எஸ்ஜிலையும் டெஃபினட்டாக வின் பண்ணிடுவாங்க. அது இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஒரு பவுலர் இல்லைனாலும், அதாவது இந்த நாற்காலியில் ஒரு கால் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துடுவாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா ட்ரா பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு விதமான ஒரு பாசிட்டிவிட்டி இந்தியாவுக்கு கொடுக்கும். பட் பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து மழை வந்து சேவ் பண்ணக்கூடாது. இந்தியா விளையாண்டு, ஓகேங்களா, இந்தியா விளையாண்டு நாளைக்கு டெஸ்ட்டை சேவ் பண்ணணும். இப்போ நாளைக்கு காலையிலே வந்து பாருங்களேன், எப்படி ஆகாஷ், பும்ரா பெரிய ஷாட்டுக்கு போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 180+ லீடில் இருப்பாங்க. ஒருவேளை இந்தியா 150 ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 350க்குள்ளே சேஸ் தெரிலங்க, எனக்கு தெரில, ஐடியா கிடையாது. பட் பார்ப்போம். பட் காலையில் இயர்லியாக விக்கெட் எடுப்பார் பேட் கமின்ஸ், நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரியான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்ச மூமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டே 5 ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸோ காத்துருங்க.